அந்த மந்திரத்தை இதே மாதிரி 15 நாள் சொன்ன அப்புறமா நல்ல செக்ஸில் ஆர்வம் வந்துருது, மனைவியோட நல்ல விதமாக உடல் உறவு வச்சுக்கிறாரு. இப்போ மனைவிக்கு கியூரியாசிட்டி, பெண்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கும்ல, என்னதான் மந்திரம் அது? கள்ளக்காதல், கள்ள தொடர்பு இப்படிங்கிறது வந்துட்டு பரவலா நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இதற்கான ஆரம்பம் கிரக நிலை என்னவா இருக்கு? ஒரு பெண் 4 ஆண்களுக்கு மேல் உடல் உறவில் அனுபவப்படக்கூடாது. அப்படி பட்டு விட்டால் இந்த ஆணை விட இன்னும் அழகா இருக்காங்க, அவங்க கூட நம்ம ஒரு நாள் ஒரு டேட்டிங் போனால் நல்லா இருக்கும். டேட்டிங்ன்றது என்ன? இதுதானே உடல் உறவை கொள்வதற்கான ஒரு நாகரிகமான வார்த்தை. பிராமணன் கம்யூனிட்டியில 100 ஆண் மகன்களுக்கு ஒரு பெண் தான் வந்து இருக்காதான் திருமணத்துக்கு. கள்ள உறவை சுப்ரீம் கோர்ட் லீகலைஸ் பண்ணி திருமணம் கடந்த உறவுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அவர்கள் மன தேவைகளுக்கோ அவர்களுடைய உடல் தேவைகளுக்கோ வேற்று அழகான ஒரு ஆணை பார்த்தாலோ உடல் உறவு வைத்துக் கொள்வது சட்டப்படி குற்றமாகாது. அவர்களை சட்டம் தண்டித்து சிறைக்கு அனுப்ப முடியாது என்பது சுப்ரீம் கோர்ட்டின் நிலை. ஆனால் இதில் யாராவது ஒருவர் புகார் அளித்தார்களே ஆனால், இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் விசஸ் ஜாய் கிறிஸ்டல்டா, அவங்களுக்கு 2 பேருக்குமான ஒரு சிக்கல் ஒன்று இருந்து அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாதம் 6 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸை போட்டு அதை கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அது கொடுப்பாரா கொடுக்கலையாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான சிக்கல் எதனால வரும்? 7ஆம் இடத்துக்கு அதிபதி கிரகத்தோடு எத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அத்தனை மனைவிகள். இப்ப இந்த ஜாய் கிறிஸ்டல்டா மேட்டரை எடுத்துக்கங்க. மாதம்பட்டி ரங்கராஜை இவர் வந்து தன்னை பறி கொடுத்தார். அதற்கு முன்பே இவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. ஏன் அங்கிருந்து இந்த அம்மா வந்தாங்க? பிகாஸ் அவருக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை. இவங்க சொல்லலாம் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன அடிச்சாரு, அதனால வந்துட்டாங்க. இப்ப இவர் மட்டும் என்ன பண்ணாரு? உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஜோதிடர் சத்குரு மேரு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் அஷ்ரஃப் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. கண்டிப்பா சார், இந்த பொதுவா வந்துட்டு இந்த ஆண் பெண் உறவுல வந்துட்டு நார்மலா லீகலைஸ்டா பர்ஃபெக்டா இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை. இன்னொரு நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கள்ளக்காதல், கள்ள தொடர்பு இப்படிங்கிறது வந்துட்டு பரவலா நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல. இதற்கான ஆரம்பம் கிரக நிலை என்னவா இருக்கு? நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று வந்து கள்ள உறவை சுப்ரீம் கோர்ட் லீகலைஸ் பண்ணி திருமணம் கடந்த உறவுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ திருமணம் கடந்த உறவை வந்து சுப்ரீம் கோர்ட்டு நம்முடைய ஐபிசி ஒத்துக்கொள்கிறது, இந்தியன் பீனல் கோடே ஒத்துக்கொள்கிறது, ஆதரிக்குது. திருமணம் செய்த ஒரு ஆண், திருமணம் செய்த ஒரு பெண் திருமண பந்தத்திற்குள் இருந்து கொண்டே அவர்கள் மன தேவைகளுக்கோ அவர்களுடைய உடல் தேவைகளுக்கோ வேற்று அழகான ஒரு ஆணை பார்த்தாலோ உடல் உறவு வைத்துக் கொள்வது சட்டப்படி குற்றமாகாது. அவர்களை சட்டம் தண்டித்து சிறைக்கு அனுப்ப முடியாது என்பது சுப்ரீம் கோர்ட்டின் நிலை. ஆனால் இதில் யாராவது ஒருவர் புகார் அளித்தார்களே ஆனால், இந்த மனிதன் என்னை ஏமாற்றி விட்டான் என்றால் அதை ஆய்வு செய்து உண்மையிலேயே ஏமாற்றினார்களா அல்லது இருவருக்குமே வந்து ஒப்புதலோடு திருமணம் செய்து கொண்டார்களா, இது நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ வந்து ஒரு பிராமண மேட்ரிமோனியல் சம்பந்தப்பட்டது. அந்த பிராமண மேட்ரிமோனியல் சம்பந்தப்பட்ட அவர் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சு இப்போ ஓரளவுக்கு அவர் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு அவர் இதை ஒரு சேவையாக செய்கிறார். பிராமணன் கம்யூனிட்டியில் 100 ஆண் மகன்களுக்கு ஒரு பெண் தான் வந்து இருக்காதான் திருமணத்துக்கு. ஓகே அப்படின்னு அவர் வந்து அந்த 10-13 நிமிடம் ஒரு வீடியோ பதிவு. அது அவர் ஏற்கனவே நிறைய சேனல்களில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சமீபத்தில் ஒரு சுயம்பரம் நடத்தினோம், பிராமின் சுயம்பரம். அதில் 700 பெற்றோர்கள், ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்தார்கள். பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் 6 பேர் தான் வந்தாங்களாம். அப்போ 100க்கு 1 கூட அந்த சதவீதம் இல்லை. இதற்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிராமண பெண்கள் நிறைய வந்து இப்பொழுது கலப்பு திருமணத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனால் வேண்டி வந்து லவ் மேரேஜுக்கு போயிடுறாங்க. பிராமண பையன்களையும் ஏற்கிறாங்க, ஏற்காமலேயும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதென்றால், பகவான் ஓஷோ சொல்வார், ஆண்கள் பெண்களுக்கு பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக செய்த அதே கொடுமையை இப்பொழுது பெண்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஆண் 10 பொண்டாட்டி வச்சுக்கலாம். 50 ஆண்டுக்கு முன்னாடி சட்டம் இயற்றப்படவே இல்லை, யாரும் தண்டிக்கப்படவே இல்லை. 100 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம மன்னர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புறத்தில் 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் 1000 ரூம் இருக்கிற ஃபோர்ட்ஸ்லாம் இன்னமும் இருக்கு. ஸோ
ஒரு மன்னனுடைய மதிப்பையே அந்த காலத்தில் எப்படி வந்து அந்த மன்னனுடைய அவனுடைய பிரதாபம் இருக்கு இல்லையா, அதையே எப்படி வந்து அளவிடுவார்கள் என்றால் எழுத்தாளர்கள், இந்த மன்னனுக்கு 1000 அந்தப்புற ராணிகள்னா இவர் பெரிய மன்னன், அப்படின்னா இவர் மிகுந்த பரந்த தேசத்துக்கு அதிபதி. 2000 மனைவிகள் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நிறைய, தமிழ்நாடு அளவுக்கு இவர் பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். 3000 மனைவிகள் இருந்தா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அளவுக்கு போயிருக்காரு அவர். இன்னும் 4000, 5000, 10,000 போச்சுன்னு வைங்க, அவர் 4 ஸ்டேட்டையும் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். 1,00,000 மனைவிகள் இருந்தாக்க இந்தியாவே பிடிச்சிட்டாரு. அப்படித்தான் வந்து இலக்கியங்களில் வந்து காணப்படுகிறது. ஒரு மன்னனின் பிரதாபம் அவனுடைய அந்தப்புறத்து ராணிகளை வைத்து அளக்கப்பட்டது. நாம கூட படிக்கிறோம். ஆமா, புராணங்களிலும் சரி, இதிகாச தசரத மகாராஜருக்கு பல மனைவி, கிருஷ்ணனுக்கு 16,000 மனைவிகள், ஆதர்ஷ மனைவிகள். ஆதர்ஷம்னாக்கா அவன் ஒரு நரகாசுரம் கொண்டு போய் அடைச்சிட்டான். அந்த அம்மா போய் அவ வந்து மீட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, இல்லை இனிமேல் எங்கள் புருஷன் வீட்டுக்கு போக முடியாது, நீயே எனக்கு ஆதர்ஷ புருஷனாக இருந்தது. அப்புறமா அவருக்கு வந்து 8 மனைவிகள் லீகலாக இருந்தது. இது வந்து ஆணின் மனம் வந்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணின் மனம் வந்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் ஓஷோ சொல்வார், ஒரு ஆண் 4 பெண்களுக்கு மேல் உடலுறவில் அனுபவப்படக்கூடாது. அதே போல் ஒரு பெண் 4 ஆண்களுக்கு மேல் உடலுறவில் அனுபவப்படக்கூடாது. அப்படி பட்டு விட்டால் பெட்டர் தென் பெட்டர்னு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ருசி தெரியாத வரையிலும் தான் நீங்கள் உன்னோடு இருப்பீங்க. ருசி தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ஆணை விட இன்னும் அழகாக இருக்கானே, அவங்க கூட நம்ம ஒரு நாள் ஒரு டேட்டிங் போனால் நல்லா இருக்குமே. டேட்டிங்ன்றது என்ன, இதுதானே உடல் உறவை வைத்துக் கொள்வதற்கான ஒரு நாகரிகமான வார்த்தை. அதான் பகவான் ஓஷோ சொல்றாரு, எவையெல்லாம் வந்து மனிதனுக்கு கசக்குமோ அதற்கெல்லாம் மனிதன் உயர்ந்த வார்த்தைகளை கொடுத்துட்டான். எதெல்லாம் உளவியலால் சாத்தியப்படாதோ அதையெல்லாம் புனிதமான இடத்துக்கு கொண்டு போயிட்டான். இப்போ எல்லா சமூகங்களும் காதலை எதிர்த்திருக்கிறது. ஏன் எதிர்த்திருக்கிறது? ஆனால் திருமணத்தை அங்கீகரிக்கிறது. எல்லா சமூகங்களும், நான் சொல்றது இஸ்லாமிய மதமாகட்டும், இந்து மதமாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும், பௌத்தமாகட்டும், திருமணத்தை ஆதரிக்கிறது, காதலை எதிர்க்கிறது. ஏன்? காதல் மனதளவில் இருந்து வருகிறது. திருமணம் என்பது உடல்களுக்குத்தானே தவிர மனங்களுக்கு அல்ல. ஆனா நாம வந்து ரைமிங்ல டைமிங்ல சொல்லிக்கிறோம், 2 மனங்கள் இணைந்தது திருமணம். 2 உடல்கள் தான் திருமணத்தில் இணைக்கப்படுகிறது, 2 மனங்கள் இணைக்கப்படுவதில்லை. காதலில் 2 மனங்கள் இணைக்கப்படுகிறது. ஆனால் அந்த காதலை எந்த சமூகமும் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், காதல் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வரும், இதை விட பேரழகான ஒரு மூக்கு, ஒரு உடல் கவர்ச்சி உள்ள பொண்ணு மேல நாளைக்கு ஒண்ணு வரும். ஏனென்றால் மனம் தண்ணீரை போன்றது, ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உடல்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாம அதை என்ன சொல்லிடுறோம், இந்த கணவன் தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு. அவன் அழகா இருக்கானோ, அசிங்கமா இருக்கானோ, மன்மதனா இருக்கானோ, மன்மதனா இல்லையோ, நீ வாழ்ந்தாகணும். அப்போ அதில் ஒரு பாதுகாப்பு கிடைக்குது இல்லை. அப்போ காதலில் பாதுகாப்பு இல்லை. ஏன் காதலில் பாதுகாப்பு இல்லைன்னா, அது மனதளவில் இருந்து உதிப்பது காதல். அதனால்தான் திருமணங்கள் உடல்களுக்குத்தான் செய்யப்படுகிறது, மனங்களுக்கு அல்ல. ஏன்னா மனம் திடீர்னு ஒரு 6 வருஷம் கழிச்சு வேற ஒன்று விரும்பும். இந்த பெண் அதுக்குள்ள பழசாயிடுவா. நான் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். ஒருவனுக்கு நோய்வாய்ப்பட்டு போகிறான். அப்போ அவன் மனைவி எங்கெங்கேயோ மருத்துவம் பார்க்குறாங்க, நவீன மருத்துவம் பார்க்குறாங்க, அந்த மருத்துவம் பார்க்குறாங்க, நிறைய மருத்துவம் பார்க்குறாங்க. அப்போ எதுலேயுமே குணமாகல. சரி, ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஹிப்னாட்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மந்திரம் ஒன்று சொல்லித்தரார். இந்த மந்திரம் என்னென்னா, எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு ஒரு 15 நாள் சொல்லுங்கன்றாரு. 15 நாள் வந்து எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த நோயும் இல்லை, எந்த நோயும்னு சொல்கிறாரு. அப்புறம் அவருக்கு போய் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது. முன்னாடியே நார்மலாக தான் இருந்தது, ஆனால் இவர் நார்மலாக இல்லை. இப்போ இவரும் நார்மல் ஆகிட்டார், உடம்புலேயே எதுவுமே இல்லை. அவருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது, மனைவியோட செக்ஸில் நாட்டம் குறைஞ்சிடுச்சு அவருக்கு. இப்போ மீண்டும் அதே ஹிப்னாட்டிசம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஹிப்னாட்டிசம் டாக்டர் இது கொஞ்சம் வேறு மாதிரியான மந்திரம் சொல்லி தரணும், அதனால் வந்து இது தனிப்பட்ட பேஷண்ட்டுக்கு தான் சொல்ல முடியும், மனைவி கூட இருக்கக்கூடாது. நானும் அவரும் வந்து ஈருடல் ஓர் உயிர் மாதிரி நான் இருக்காமல் இருக்க, இல்லைம்மா இல்லைன்னா நான் இந்த மந்திரத்தை சொல்லித்தர முடியாது, இது வேலை செய்யாது. சரி, அப்போ வேலை செய்யணும், செக்ஸில் அவருக்கு ஆர்வம் வரணும் அப்படின்னு மனைவி அடுத்த ரூமுக்கு போயிடுறாங்க. இவருக்கு அந்த மந்திரம் சொல்லி தந்துடுறாரு. அந்த மந்திரத்தை இதே மாதிரி 15 நாள் சொன்ன அப்புறமா நல்ல செக்ஸில் ஆர்வம் வந்துடுது, மனைவியோட நல்ல விதமாக உடல் உறவு வச்சுக்கிறாரு. இப்போ மனைவிக்கு கியூரியாசிட்டி, பெண்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அது என்ன தான் மந்திரம் அது, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தது, இந்த மந்திரம் சொன்ன அப்புறம் ஆர்வம் வந்துருச்சு. அப்போ துருவி கேட்குறாங்க மனைவி யாருக்கிட்ட, கணவன்கிட்ட, ஏங்க அந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன மந்திரங்க அந்த மந்திரத்தை. ஆனால் அவர் ஒரு சின்ன நம்மட்டு சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஒரு நாள் அந்த பாத்ரூமில் ஜெபிக்கிறார் டெய்லி அவர், அதனால தான் அவர் செக்ஸில் ஆர்வம் வருது. அப்போ பாத்ரூமில் ஜெபிக்கிறது ஏதோ முணுமுணுக்க சத்தம் கேட்டு அந்த மந்திரம் தான் சொல்கிறாருன்னு சாவி தூரத்தின் வழியாக காது வச்சு இந்த மனைவி பார்க்குறாங்க. அவர் வந்து ஷவரில் அப்படியே வந்து நின்றுட்டு, அவள் என் மனைவி அல்ல, அவள் என் மனைவி அல்ல, அவள் என் மனைவி அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இதனுடைய உளவியல் என்னன்னா, உங்கள் மனைவி உங்களுக்கு பழுதாகி விடுகிறது. அது பார்த்த பிரதேசம்,
புதிய பெண்களை பார்க்க வேண்டும் என்பது உள்ள தூண்டுதல், சைக்கலாஜிக்கல் தூண்டுதல். அதனால தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு, உளவியல் தந்தை, அவர் என்ன சொன்னாருன்னா, மனிதனுடைய ஆழ் மனசில் இருப்பது எல்லாமே அவன் ஆசைப்பட்ட பாலியல் உணர்வுகள் தான் தேங்கி கிடக்குதுன்னார். வேற எதுவுமே அவன் ஆழ் மனசில் இல்லை. அவனுடைய ஆழ் மனசில் கடவுள் இல்லை, அவனுடைய ஆழ் மனசில் சாத்தான் இல்லை, அவனுடைய ஆழ் மனசில் எதுவுமே இல்லை. பணக்காரன் ஆகணும்னு இல்லை, அரசியலை பிடிக்கணும்னு இல்லை. மனிதனுக்கு முதல்ல 3 மனங்கள் இருக்கிறது என்பதை உளவியல் தெரிந்து கொண்டது சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு பிறகுதான். ஆனால் ஜோதிடத்தில் இந்த 3 மனங்களை வைத்துத்தான் உங்களுக்கு நான் ஜோசியமே சொல்ல முடியும். அதுதான் மனம், உள்மனம், ஆழ்மனம். மனம் என்பது லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்பது உள்மனம், ஆழ்மனம் என்பது பாக்கியாதிபதி. இந்த 3 திசைகள் வரும்போதுதான் ஜோதிடம் சொல்கிறது ஒரு மனிதன் பல பிறவிகளில் அவன் ஆசை என்னவோ அந்த ஆசைக்கு ஏற்ப சிப்பம். ஒருவன் ஆசை மட்டும் இருந்தால் போதாது, வெறும் சிந்தனை மட்டுமே இருந்தால் போதாது, அந்த சிந்தனையை செயலாக்க வேண்டும். நீங்க சிவாய நமவென்று சிந்தித்து கொண்டே இருந்தால் அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். உங்க மேல பூரா வரும், பாம்பு வரும், எல்லாமே வரும். நீங்க எதுவுமே ஆக முடியாது இல்லையா? அந்த சிந்தனையை செயலாக்கணும். அப்போ சில பேர் பல பிறவிகளாக தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தி, உடல் சக்தி, மனசக்தி, அறிவு சக்தி, புத்தி சக்தி எல்லாவற்றையும் திரட்டி எதுவுமே நான் ஆகக்கூடாதுன்னு உட்காந்துனே இருப்பான். அவன் ஜாதகத்தில் 9 கிரகம் நல்லா இருக்கும், நான் சொல்லக்கூடிய அந்த லக்னாதிபதியும் நல்லா இருக்கும், பூர்வ புண்ணியாதிபதியும் நல்லா இருக்கும், பாக்கியாதிபதி நல்லா இருக்கும், நல்ல தசை வரும், வேலை செய்யல, ஜோசியம் போயிடுவான். ஏன்னா இவனுக்கு இப்போ என்ன இருக்குதோ சட்டியில் அதுதானே வரும். ஒருத்தர் ஹிட்லர் ஆகணும்னு நினைக்கிறான், ஹிட்லர் ஆயிடுறான். அதுக்கு அவன் பல பிறவிகளாகவே ப்ராக்டிஸ் ஆகி வந்திருக்கிறான். எப்படி ஒரு நாட்டை பிடிக்கணும், எப்படி ஏமாற்றணும், எப்படி கோயபல்ஸை வச்சுக்கணும், எப்படி எல்லாமே அரசியலில் அவன் போட்டு கொடுத்த ரூட்டில் தான் இன்றைக்கி உலக அரசியல்வாதிகளே போகிறாங்க. அவன் தான் முதல்ல சொன்னான், நீங்கள் தொடர்ந்து அரசியலில் பதவியில் நீடிக்க வேண்டும் என்றால் மக்களை ஏதோ ஒரு பயத்தில் ஆழ்த்துங்கள். ஒன்று, நான் ஆட்சிக்கு வரலன்னாக்கா இஸ்லாமியர்கள் ஒன்று கொண்டுடுவான்னு சொல்லு, நான் ஆட்சிக்கு வரலன்னா இஸ்லாமிய நாடுகளில் இந்துக்கள் கொண்டுடுவாங்கன்னு சொல்லு, கிறிஸ்துவ நாடாக இருந்தால் இந்துக்களும் இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒன்று கொண்டுடுவாங்கன்னு சொல்லு. இது ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவது, மத ரீதியாக பிளவுபடுத்துவது. அப்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணின் காதலில் திருப்தி அடையும்படி அவனுடைய உளவியல் இல்லை. அப்படித்தான் பெண்ணுக்கும் உண்டு. அதனால தான் பகவான் ஓஷோ ஒரு ஆண் 4 பெண்ணுக்கு மேலே சுவைச்சிடக்கூடாது, ஒரு பெண்ணு 4 மேலே சுவைச்சிடக்கூடாது. சுவைச்சிட்டா அந்த ருசியை அடுத்து புது புது பிரதேசங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இதை ஜோதிஷத்தில் லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டான். நான் சொல்கிறான், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவனுடைய உடலை ஆளுமை செய்வது சந்திரன். அந்த சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திர பெண்ணை புணர்ந்ததால் தான் உனக்கு ஒரு நாளே வருதுன்ட்டு. அதனால தான் சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி? 27 பொண்டாட்டி ஆகும். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாருனாக்கா அது ஒரு அது ஒரு பொண்டாட்டி. நாளைக்கு அவர் கிருத்திகைக்கு போனார்னா பரணிக்கு போனால் அது ஒரு பொண்டாட்டி. இப்படி 27 நட்சத்திரங்களையும் சந்திரன் 27 நாட்களில் புணர்வதால் தான் நாமும் இங்கு புணர்கிறோம் என்றால் உடலுறவு மட்டும் புணர்தல் அல்ல, உண்டு, கேட்டு, பார்த்து, சுவைத்து, ஸ்பரிசித்து, இதெல்லாமே புணர்ச்சி தான். நீங்க ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா கூட அது ஒரு அறிவு புணர்ச்சி தான். அதனால தான் நிறைய பேருக்கு 2 பொண்டாட்டி இருக்கிற யோகம் இருந்ததுன்னு வைங்க. அவன் புத்தக புழுவா இருந்தானா அது ஒரு பொண்டாட்டி, அவனுக்கு புக்கு படிக்கிறது ஒரு பொண்டாட்டி ஆகிடும். ஏன்னா அவன் 12 மணி நேரம் பொண்டாட்டியோட இருக்க மாட்டான், 12 மணி நேரம் ஏதாவது ஒரு புக்கில் இருப்பான். இப்போ நான் அப்படிதான், ஏதாவது ஒரு புக்கு என் கையில் இருக்கும், அப்போ எனக்கு அந்த புக்கு ஒரு பொண்டாட்டி. உண்மையிலேயே என் ஜாதகத்தில் 2 பொண்டாட்டி யோகம் இருக்கு. ஆமாம், அப்புறம் தான் நானா அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நூலில் படித்தேன், ஜோதிட நூலில், அதில் போட்டிருக்கான் தெளிவாக, இந்த மாதிரி 2 பொண்டாட்டி யோகம் இருக்கிறவனுக்கு புத்தக புழுவாக இருந்தானாலும் அது ஒரு பொண்டாட்டி ஆகிடும் அவனுக்கு. அப்போ சரியா போச்சு இல்லை நமக்கு. அப்போ இப்படித்தான் மனிதனுடைய மனம். அதனால்தான் சந்திரனுக்கு 27 நட்சத்திரம் பொண்டாட்டின்றான். அப்ப சந்திரன் தான் பெண்ணின் உடலையும் அமைத்து தருகிறது, ஆணின் உடலையும் அமைத்து தருகிறது. சந்திரன் தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் மனதை அமைத்து தருகிறது. அப்படி என்றால் அந்த மனம் சபலப்பட்டது. இந்த மனதை ஒருங்கிணைப்பதற்குத்தான் மதங்கள் வேலை செய்கிறது. இதை ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணுன்றதுக்கு தான் நாம என்ன பண்ணோம், ஆஹா சிஸ்டம் இப்படி இருக்குது, சோலார் சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் என்ன பண்ணோம். இப்போ இப்படி ஒரு பெண் 27 ஆண்களோட வாழ முடிஞ்சாக்கா அப்புறம் சமூகத்தில் எல்லாமே சாவோஸ் ஆகிடும், எல்லாமே குழப்பமாயிடும். இந்த ஆணுக்கு பிறந்த குழந்தை யார் காப்பாற்றுறது, அந்த நட்சத்திர குழந்தைக்கு பிறந்தது யார் காப்பாற்றுறது, சமூகம் காப்பாற்றுமா, இல்லை அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அது காப்பாற்றுமானும் போது தான் இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்றது தான். அந்த மனதை கடிவாளம் கொண்டு இந்த குதிரைக்கு 2 பக்கம் போட்டு, டேய் உனக்கு நான் கட்டி வச்சுட்டேன் முனியம்மா, இந்த முனியம்மாவை தவிர நீ எவ்வளோ பெரிய அழகான பொண்ணாக இருந்தாலும் ரசிச்சுக்கோ, பார்த்துக்கோ, சபலப்பட்டுக்கோ, ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் சட்டம் உருவாக்கப்பட்டது, பீனல் கோடு உருவாக்கப்பட்டது. 50 ஆண்டுகள் அப்புறமா சுதந்திரம் வாங்கினது அப்புறமா இன்னைக்கு அப்புறமா ஒரு கல்யாணத்துக்கு மேலே நீ கல்யாணம் பண்ணினா உன்னை உள்ள தள்ளிடுவோம். ஏன்னா நீ மனசுக்கு 27 பொண்டாட்டி தேவை. இந்த 27 பொண்டாட்டி தேவைன்னா மீண்டும் அடுத்த மாதத்துக்கு ஒரு 27 பொண்டாட்டி தேவைப்படல. அப்போ 365 நாளுக்கு உனக்கு 360 பொண்டாட்டி தேவை. அதனால தான்
ஃபினான்ஷியல் அந்த ஸ்டெபிலிட்டியும் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உள்ளவன் என்ன பண்ணுறான், நிறைய பெண்களை வச்சுக்கிறான். இப்போ நம்ம பார்க்கலையா, பணக்காரர்களுக்கு 4-5 பொண்டாட்டிகள் இருக்கா இல்லையா, மனைவி இருக்கு, துணைவி இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. இந்த பொண்டாட்டிக்கு ஒரு 2 கோடி சொத்து எழுதி வை, அந்த பொண்டாட்டிக்கு ஒரு 2 கோடி சொத்து எழுதி வை. அவனால எதையுமே சாதிக்க முடியுதுங்கிறதுனால எல்லாத்தையும் பண்ணிக்கிறான். அவனால எதையுமே வந்து பேர் பண்ண முடியல. இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுன்றது சாதாரண விளையாட்டு இல்லை. இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு அவளுக்கு 50,000 மாத செலவு கொடுக்கணும், வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாவது கொடுக்கறதுக்கு இருக்கணும், 1 கோடி ரூபாய்க்கு வீடாவது வாங்கி கொடுக்கணும் இல்ல. அப்பந்தான் உண்மைதான். இப்போ வருஷத்துக்கு 6 லட்சம் நீங்க இல்லையா, அண்மையில வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று வந்தது. சரிங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் விசஸ் ஜாய் கிறிசல்டா, அவங்களுக்கு 2 பேருக்குமான ஒரு சிக்கல் ஒன்று இருந்து அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாதம் 6 லட்சம் ரூபா கிட்ட வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸை போட்டு அதை கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அது கொடுப்பாரா கொடுக்கலையாங்கிறதெல்லாம் தாண்டி வெரி குட். இந்த மாதிரியான சிக்கல் எதனால வருது? கரெக்டாக கேட்டீங்க. அதுக்கு தான் நான் முன்னாடி இருந்து சொன்னேன். அதாவது இந்த மாதிரி சிக்கல் ஏன் வருதுன்னு கேட்டீங்க. அதுக்கும் வந்து கிரக ரீதியான காரணங்கள் உண்டு, பைலா உண்டு, விளக்கங்கள் உண்டு. ஜோதிடம் என்ன சொல்கிறது என்றால் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குற இந்த நேயர் கூட நம்ம நேயர்கள் அவங்க ஜாதகர் தான் கையில் எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி கிரகத்தோடு எத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அத்தனை மனைவிகள். அது கன்ஃபார்ம் பண்ணுறது 100%. நான் இது என்ன 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்து சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் அவங்க ஒரு நாள் உடல் உறவாக வச்சுக்கிறான். அதை ஓகே, அவங்க கல்யாணம்னு சொன்னது வந்து நாம் அது வந்து இந்த நவ ஜோதிஷத்திலே சொல்லியிருக்காங்க. கால தேச வர்த்தமானத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடினா மெயின்டைன் பண்ணலாம். இன்னைக்கு ஒன்னையே மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கே மாதம் 1 லட்ச ரூபா வேணும். நீங்கள் ஜாதகத்தில் 4 இருந்ததுன்னா அவன் தனயோகத்தையும் பார்க்கணும். அதனால தான் பகவான் ஓஷோ சொன்னார், a rich man can suffer with plenty of wife, a poor man suffer can only one wife. ஏன்னா அந்த போர் மேனுக்கு ரிச்னஸ் வந்து அவனும் பிளென்டி ஆஃப் வைஃப் கிட்ட சஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நிச்சயமா. இப்போ இந்த ஜாய் கிறிசல்டா மேட்ரை எடுத்துக்கங்க. மாதம்பட்டி ரங்கராஜிடம் இவர் வந்து தன்னை பறி கொடுத்தார். அதற்கு முன்பே இவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குது. ஏன் அங்கிருந்து இந்த அம்மா வந்தாங்க? பிகாஸ் அவருக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை. இவங்க சொல்லலாம் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன அடிச்சாரு, அதனால வந்துட்டேன்னு. இப்போ இவர் மட்டும் என்ன பண்ணாரு? இவரும் அதே தான் அடிச்செல்லாம் இருக்காரு, அடிச்சு தானே இருக்காரு. அதனால தான் ஜோதிடம் சொல்லுது, முதல் பொண்டாட்டி உங்களுக்கு செட் ஆகலைன்னா 100 கட்டினாலும் செட் ஆகாது. முதல் பொண்டாட்டி செட் ஆகிடுச்சுன்னா 100 செட் ஆகும்னு சொல்லுது ஜோதிடம். அதுதான் முதல் கோணல் முற்றும் கோணல். நீ அங்கேயே தெரிஞ்சுக்கலாம் உன் பவிஷ்யம் என்னன்னு. ஒரு அப்பன் செட் ஆகலைன்னா 100 அப்பனும் செட் ஆக மாட்டான். ஒரு அம்மா செட் ஆகலைனாக்கா 100 அம்மாவும் செட் ஆகாது. ஸோ நாம் எல்லாமே பொது புத்தியில் தான் புரிஞ்சுக்கிறோம். எதையுமே நாம் ஆழமாக போய் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம டோப்போமைன் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் இன்னைக்கு ஷார்ட்ஸ் இவ்வளோ வந்து இருக்குது? மனுஷன் இருக்க 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 அதான் பகவான் ஓஷோ சொல்வார், நீங்கள் ஒரு புதிய பரிமாணத்தில் போகும்போது உங்களிடம் இருந்த பழைய ஆற்றல்கள் விடைபெற்றுக் கொள்ளும். ஒரு காலத்தில் மனிதன் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் பள்ளி பருவத்தில் வீட்டில் 10 ரூபா கொடுத்தாங்கன்னாக்கா மனசுலேயே கணக்கு சொல்லுவேன். வெண்டைக்காய் 2 ரூபாய்க்கு வாங்கினேன், அரிசி 1 ரூபாய்க்கு வாங்கினேன், இதை வந்து 50 பைசாக்கு வாங்கினேன்னு போட்டு மிச்சம் 85 காசு 2 ரூபான்னு எடுத்து கொடுப்பேன். இன்னைக்கு செல்ஃபோனில் தான் தட்டிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா. இன்னைக்கு நமக்கு அந்த மனப்பாட்டு அந்த கணிதமே போயிடுச்சே. காரணம் நாம வந்து நவீன யுகத்துக்குள்ள வந்துட்டோம். அப்போ இன்னைக்கு 59 செகண்ட்ல எனக்கு எதாவது சொல்லுன்றான். 59 செகண்ட்ல எது சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம நாசமா போ அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது 10 செகண்ட்ல சொல்ல, நீ நாசமா போ அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல நீ நல்லா வா, நீ நல்லா வான்னு சொல்றதுனால நல்லா வந்துருவியா நீ? அறிவியல் என்ன சொல்லுதுன்னாக்கா, பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவன் பாசிட்டிவ் திங்கிங் வச்சுருக்கேன். நிறைய பேர் போடுவாங்க கமெண்ட் கூட, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். அறிவியல் வந்து என்ன சொல்லுதுன்னா, பாசிட்டிவ் திங்கிங் கேனாட் மேக் யூ ரிச். நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனால ரிச் ஆகிடும்னு அறிவியல் உனக்கு உதாரணம் கேரண்டி தராது. பாசிட்டிவாக இருக்கிறதுனால உன் மனநலத்தில் சில பிறழ்வுகள் இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதானே தவிர கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து பிறழ்வுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாசிட்டிவ் திங்க் கேனாட் மேக் யூ பிக் ரிச் மேன் ஆர் பிக் வெல்த் மேன் ஆர் பிக் ஹெல்த் மேன். அதே மாதிரி நீ நெகட்டிவ் திங்கிங்கில் இருந்தினாலும் நீ ஏழையாக போகிறது இல்லை. இது திங்கிங் தானே. இந்த திங்கிங் வந்து ஆக்ஷனாக ப்ராசஸ் ஆகணும் இல்லை? அப்போது அந்த மாதிரி ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அதாவது தான் சொல்ல வருது, கெட்டதுக்கு அப்புறமா ஜோதிடம் பார்க்கறதுனால அதுக்கப்புறமா மேலும் கெடாமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் நான் கெடவே கூடாது என்றால் இந்த கல்வி பாடக்கல்வியிலேயே வர வேண்டும். குறைந்தபட்சம் இது வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரலும் கொண்டு வரணும். அதைத்தான் நான் என் ஆசிரமத்தில் செய்யணும்னு நினைக்கிறேன். செஞ்சு 9 கிரகத்துக்கு 9 தொழிலையும் செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் சோஷியல் சயின்ஸ்னு ஒன்று கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அஸ்ட்ரானமியை ஒரு பாடமாக வைங்க. ஆனால் இதில் துரதிருஷ்டம் என்ன தெரியுமா? ஜோதிடம் வந்து அஸ்ட்ராலஜியை சயின்ஸாக ஒத்துக்கல. சரி, ஜோதிடத்தை மட்டுமே அது ஒத்துக்காமல் இருந்தால் பரவாயில்ல, கடவுளையும் ஒத்துக்கல. சரி, கடவுளை மட்டுமே ஒத்துக்காமல் இருந்தால் பரவாயில்ல,
மதத்தையும் அது அறிவியல்னு ஒத்துக்கல. சரி, மதத்தை மட்டும் அது வந்து அறிவியல்னு ஒத்துக்காமல் இருந்தால் பரவாயில்ல, கலைன்னு சொல்கிறோம்ல, அதையும் அறிவியலாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஆயக்கலை அறிவியலும் அறிவியலாக ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, அதை மட்டும்தான் ஒத்துக்கலையா? காதல் புனிதமானதுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அறிவியல் அதெல்லாம் அறிவியல் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ மதம் அறிவியல் கிடையாது, கடவுள் அறிவியல் கிடையாது, ஜோதிடம் அறிவியல் கிடையாது, காதல் அறிவியல் கிடையாது. ஆனால் ஹாப்பினஸ் அறிவியல்னு சொல்லுது. காதல் கூட உனக்கு ஏன் ஏற்படுதுன்னா டோபோமைன், செரோட்டோனின், எண்டோஃபோர்ஃபின், இப்படி 3 சுரப்பிகள் உன் மூளையில் சுரப்பதால் அந்த பெண்ணின் மீது மோகம் வருகிறது, அந்த பெண்ணின் மீது உனக்கு ஒரு காமம் வருகிறது, அதை நீ காதல் என்று பிதற்றுகிறாய் என்று அறிவியல் சொல்கிறது. இப்போது ஒரு மனிதர், நம்ம வீடியோ கிழியன் இதெல்லாம் சயின்ஸ் இல்லை ஜோசியம்னு சொல்லுவாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன், சயின்ஸ் இல்லை ஜோசியம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் ஜோசியத்தை மட்டும்தானா சயின்ஸ் இல்லைன்னு சொல்லுது? நீங்கள் போய் தொழுகின்ற கடவுளையும் தான் அது சயின்ஸ் இல்லை, சயின்ஸ் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுது. அது அல்லாவையும் வந்து ஒத்துக்கல, சிவனையும் ஒத்துக்கல, இயேசுவின் மைந்தன் கடவுளின் மைந்தன் சொல்றாருல அவரையும் ஒத்துக்கல. அதனால இன்னைக்கு உலகத்துல என்ன ஆகி போச்சுன்னா, நீங்க ஏஐல போட்டு பாருங்க, உலக ஜனத்தொகையில 4/1 மதத்தை பின்பற்றாதவர்கள் 800 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா 200 கோடி பேர் நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்லை என்று அவங்க சர்டிஃபிகேட்ல அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. அவங்க மதமற்றவர்களாக இருக்கிறார்கள். 200 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், 100 கோடி வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய ரேஷியோ! நாங்கள் மதத்தின் வாயிலாகவோ கடவுளின் வாயிலாகவோ நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, நம்பவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருத்தர் 2 பேர் இல்லை, 200 கோடி பேர் இருக்கிறாங்க. நீங்க ஏஐல போட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஜோதிடம் அறிவியல் இல்லைன்னு நீ அதை புறக்கணிச்சுன்னா, நீ ஜோதிடத்தை மட்டும் புறக்கணிக்கக்கூடாது, கடவுளையும் புறக்கணிக்கணும், காதலையும் புறக்கணிக்கணும், கலையையும் புறக்கணிக்கணும். ஏன்? அதனால தான் பகவான் ஓஷோ சொல்வாரு, சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.